கல்லூரி நான் சொன்னது மாதிரி மாணவ பணியில் தம்மை இணைத்துக் கொண்டு பல்வேறு ஆண்டுகளாக பாடப்பொருளோடு வாழ்வியலையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அம்மா அவர்களுக்கான அந்த அறிமுகத்தை தொடர்ந்து அம்மா அவர்கள் மிக முக்கிய தேவையான நன்னெறி கல்வியின் பங்கு உலக அமைதியில் அதை பற்றி பேச இருக்கிறாங்க. அம்மா, உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. சரளா அம்மாவுக்கும் மீண்டும் தங்கம் சாய்ராமன் அம்மாவிற்கும் நன்றி. நேரம்மா. நன்றி. வணக்கம். வணக்கம். எனக்கு பேச மொழியை தந்த தமிழன்னையை வாழ்த்தி இந்த வலைதளத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வலைதளத்தில் மீண்டும் பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பளித்த சகோதரர் டாக்டர் திருமலைவாசன் ஐயா அவர்களுக்கு எனது முதல் வணக்கத்தையும் வரவேற்பையும் உரித்தாக்குகின்றேன். இப்போதைய தலைப்பு உலக அமைதியில் நன்னெறி கல்வியின் பங்கு என்பது இந்த தலைப்பானது கடல் அளவு பறந்துவிட்டது. எனினும் அதில் ஒரு புள்ளி அளவாவது நாம் பங்கேற்கலாம் என்ற மன துணிவுடனே இன்று பேச விளைந்துள்ளேன். ஒரு நாடு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. என்ன அப்படின்னாக்க, உருபசியும் ஓவாப்பினையும் செருபகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது துன்பத்தை தரும் பசியும், சரிங்களா, அதே மாதிரி தீராத நோயும் அழிக்கின்ற பகையும், இது எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் ஒரு நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதாவது ஒரு நிலத்துல ஒரு விதைய விதைக்கிறோம் அப்படின்னாக்க, அந்த விதை முளைக்குது அப்படின்னாக்க அதுக்கு தேவையான அந்த சூரிய ஒளி, அந்த வெப்பம், அந்த ஈரப்பதம், அதுக்கு தேவையான உணவு எல்லாமே அந்த இடத்துல கிடைச்சா மட்டும்தான் அந்த விதை அங்க வளரும். சரிங்களா. அப்போ மனித உயிர்களும் அந்த மாதிரிதான். இந்த பூமியில அதுக்கு தேவையான எல்லாமே இருக்கிறதுனாலதான் அந்த மனித உயிரானது இந்த பூமியிலே ஜனனம் எடுக்கிறது. சரிங்களா. அப்போ அந்த உயிருக்கு தேவையான எதுவுமே உரிமைகளோ இல்ல பொருள்களோ எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அது ஏதோ ஒரு இடத்துல அது குவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மாதிரி குவிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுதான் ஒரு நல்ல நெறி. சரிங்களா. இப்போ பாத்தீங்க அப்படின்னாக்க இதுல கம்பராமாயணத்துல சொல்லியிருப்பாங்க. கம்பராமாயணத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, ஒரு கோசல நாடு அப்படிங்கிற ஒரு நாடு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வன்மை இல்லை வறுமையின்மையால், திண்மை இல்லை அதாவது நேர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இன்மையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாட்டுல வள்ளல் தன்மையே இல்லையாங்க. அதாவது அந்த கோசல நாட்டுல பாத்தீங்கன்னா வள்ளல் தன்மையே கிடையாது. அதே மாதிரி தன்னோட வலிமை வெளிப்படுத்துகின்ற வீரர்கள் கிடையாது. அதே மாதிரி உண்மைக்கு மதிப்பே கிடையாது அங்க. அது மட்டும் இல்லாம அறியாமையே அங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன, ஒரு நாட்டுல வள்ளல் தன்மை இல்லையா அப்படின்னாக்க, அதாவது பெறக்கூடியவர் யாசிப்பவர் இருந்தால் மட்டுமே கொடுப்பவர்கள் அங்க இருக்கணும். சரிங்களா. அதனால அங்க ஏழைகளே இல்ல, வறுமையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு நாடு அப்படிங்கிறது வறுமையில இருக்கக்கூடாது, பொய் பேசுறவங்க இருக்கக்கூடாது, பகைவர்கள் இருக்கக்கூடாது, அதே மாதிரி சான்றோர்கள் நிரம்பி இருப்பதாக கூடியதுதான் ஒரு நல்ல நாடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. சரிங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க, அதாவது ஒரு பாடல இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, அதாவது தன்னது சாயை தனக்கு உதவாது கண்டு என்னது நாடு என்று இருப்பவர்கள் ஏழைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இப்ப நாம எல்லாம் நினைப்போம், நிறைய பொருள்கள், நிறைய பணம், நிறைய வச்சிருக்கிறவங்கதான் பணக்காரங்க அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. சரிங்களா. அதாவது ஒரு மனிதன் தனக்கு தேவைக்கு அதிகமாக எந்த பொருளை வச்சிருந்தாலும் அது அவர்களுக்கு சொந்தமானது அல்ல, அது மற்றவர்களுக்கு சேரக்கூடியது. சரிங்களா. ஆனா அது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்க, அவங்கதான் பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கோம். சரிங்களா. ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னது சாயை தனக்கு உதவாது கண்டு
என்னது மாடென்று இருப்பவர்கள் ஏழைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சாயைனா நிழல், சரிங்களா? நம்ம நடந்து போறோம், அந்த நிழல் வந்து நம்ம கூடவே வரும். ஆனா அதுல உட்கார்ந்து நம்மளால இளைப்பாற முடியாதுங்க, சரிங்களா? நம்மளோட நிழல் தான், ஆனாலும் நமக்கு அது உதவாதுங்க. அதே மாதிரி மாடுனா செல்வம், சரிங்களா? செல்வம் எவ்வளவு சேர்த்து வச்சாலும் அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம போவோம் அப்படின்னா, அந்த செல்வம் எல்லாமே என்னுடையதுதான் அப்படின்னு சொல்றவங்க தான் ஏழைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதனால எல்லாமே என்னது, நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க பணக்காரங்க கிடையாதுங்க, ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க, இன்னும் ஒரு இயற்கையா பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு 4 கருத்து சொன்னாங்க. என்ன அப்படின்னாக்க, இறந்தன பிறக்கும், பிறந்தன இறக்கும். எப்பயுமே இப்போ நம்ம இருக்கோம், மனிதர்கள் இருக்கோம் அப்படின்னாக்க, ஒரே ஒரே ஆடையவே அணிஞ்சிட்டு இருக்கிறது இல்லைங்க, சரிங்களா? அது அதாவது கிழிசல் கந்தல் ஆயிட்டாவோ இல்ல அது அழுக்காயிட்டாவோ நம்ம என்ன பண்றோம், மாத்திக்கிறோம், சரிங்களா? ஒரு 100 வருடம் வாழ்கின்ற நம்ம மனித உடலே பாத்தீங்கன்னா நிறைய ஆடைகளை மாத்துது. அப்படி இருக்கிறப்போ அந்த ஆத்மா வந்து என்ன செய்யும், நிறைய உடல்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். அதனால இந்த மனித உடல் அப்படிங்கிறது அழியக்கூடியதை தவிர நிலையானது இல்லை. அப்படி இருக்கின்ற அந்த உடலை கொண்டு வாழ்கின்ற மனிதர்கள் வந்து மற்றவர்களுக்கு உரிமையான பொருள்களை வந்து சேர்த்து வைக்காம என்ன பண்ணலாம், தமது தேவைக்கு ஏற்ப மட்டுமே ஆஹ் அவங்க வந்து சம்பாதிச்சுக்கலாம், சரிங்களா? அதனால இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க, ஒரு இதுல நான் கேட்டிருக்கேங்க. அதாவது எங்க தாத்தா வந்து நடந்து போனாரு, சரிங்களா? எங்க தாத்தா வந்து நடந்துதான் போனாரு, அந்த நிலையில தான் இருந்தாரு. எங்க அப்பா சைக்கிள்ல போனாரு, நான் வண்டியில போறேன், என் பையன் கார்ல போவான், சரிங்களா? அவனோட பையன் பிளைட்ல போவான், அவனோட பையன் மறுபடியும் என்ன ஆயிருவான், நடந்து போவான், சரிங்களா? என்ன அப்படின்னாக்க, ஒரு அதாவது பலவீனமான மனிதர்கள் வலிமையான மனிதர்களை உருவாக்கும். வலிமையான அதாவது துன்பமான சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அந்த துன்பமான சூழ்நிலை என்ன செய்யும்னா, வலிமையான மனிதர்களை உருவாக்கும். அந்த வலிமையான மனிதர்கள் என்ன செய்வாங்க, எளிமையான சூழ்நிலையை உருவாக்குவாங்க, சரிங்களா? அந்த எளிமையான சூழ்நிலையில வளரக்கூடிய அந்த பசங்க மீண்டும் பலவீனமாயிருவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்க. அப்படி மாறிக்கிட்டே இருக்கின்ற அந்த தலைமுறையாக மாறிக்கொண்டே இருக்கின்ற அந்த சூழ்நிலைகள் கொண்ட மனித வாழ்க்கையில மற்றவர்களுக்கு நல்லது செஞ்சு வாழணும் அப்படிங்கறதுதான் இந்த இது சொல்றாங்க. அதாவது இறந்தன பிறக்கும், பிறந்தன இறக்கும். இது வந்து இயற்கையோட நியதி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க, வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னாக்க இருள் போயிருங்க. இருள் வந்துச்சு அப்படின்னாக்க வெளிச்சம் மறைஞ்சிடும், சரிங்களா? அதாவது அதே மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்பம் தோன்றும், துன்பம் மறைஞ்சிருங்க. துன்பம் வந்துச்சுன்னா உடனே இன்பம் மறைஞ்சிருங்க, சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு மணிமேகலை அப்படிங்கிற காப்பியத்துல ஒரு கதை படிச்சிருக்கேங்க. என்ன அப்படின்னாக்க, காயசண்டிகை அப்படின்ற ஒரு பெண்ணு, சரிங்களா? அந்த பெண்ணு வந்து தன்னோட கணவன் காஞ்சனன் கூட பொதிகை மலையில வந்து அந்த அருவியில குளிச்சுட்டு அழகா உல்லாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான், சரிங்களா? அப்ப வந்து தன்னோட கணவன் கூட அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க, வானத்திலே பறந்து செல்கின்ற அந்த வரம்ல அந்த மந்திரம்லாம் தெரியுங்க, சரிங்களா? அப்போ அந்த அவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க, அப்படியே பறந்து வந்து பொதிகை மலைக்கு வருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த அருவியில நல்லா அழகா குளிச்சுட்டு 2 பேரும் உல்லாசமா இருப்பாங்க. இருந்துட்டு அந்த ஒரு இன்பத்துல அவ என்ன செய்வா, அந்த காயசண்டிகை அப்படியே நடந்து போவான், சரிங்களா? நடந்து போகிறப்போ அந்த மணல் பகுதியில ஒரு தேக்கு இலையில பனம்பழம் அளவுக்கு ஒரு நாவற்பழம் வச்சிருக்காங்க, சரிங்களா? அப்போ நாவற்பழம் வச்சிருக்கிறப்போ அவ என்ன பண்ணுவா, அந்த பழத்தை அவளுக்கு வந்து அந்த இன்பத்துல ஒண்ணுமே தெரியலங்க. அதனால அவ அப்படியே நடந்து போவா. நடந்து போறவ வந்து அந்த நாவற்பழத்தை மிதிச்சு சிதைச்சிருவாங்க. அப்போ அந்த சிதைக்கின்ற அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க, அந்த அங்க இருந்து ஒரு விருச்சிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் வருவாருங்க, சரிங்களா? இந்த காயசண்டிகை வந்து
அந்த பழத்தை சிதைக்கிறதுக்கும் அந்த முனிவர் அங்கிருந்து வந்து அதை பாக்குறதுக்கும் சரியா இருக்குங்க. அப்போ அவளை வந்து சிதைக்கின்ற காலோடைய அந்த முனிவர் வந்து பாத்துருவாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு வந்து, இங்க பாரு, நீ வந்து நான் இத்தனை வருடங்களா காத்திருந்து பெற்ற இந்த பழத்தை நீ சிதைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாரு. அந்த பழத்தோட தன்மை என்ன அப்படின்னாங்க, அதாவது ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாங்க அந்த நாவற்பழம் கிடைக்குங்க. அது வந்து நாவற்பழம், சரிங்களா? அந்த மரத்துல ஒரு பழம் தான் கிடைக்கும். 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும், சரிங்களா? அந்த பழத்தை யாரு வந்து சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து 12 வருடங்கள் என்னாகாது, பசி எடுக்காதுங்க. அப்போ அந்த விருச்சிக முனிவன் என்ன செய்வாரு, 12 வருடங்களா காத்திருந்து அந்த பழத்தை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பழத்தை வந்து எடுத்து தேக்கு இலையில வச்சுட்டு, அப்பதான் என்ன பண்ணிருப்பாரு, அந்த அருவியில போய் நீராடிட்டு வந்து அந்த பழத்தை சாப்பிடலான்னு போயிருப்பாரு. அப்ப பார்த்து இவ என்ன பண்ணுவா, அத மிதிச்சிருவா, இந்த காய சண்டிகை, சரிங்களா? அப்போ அவர் வந்து சொல்லுவார், பாரு, நீ 12 வருடங்களா காத்திருந்து இந்த பழத்தை நான் சாப்பிடணும்னு எடுத்து வச்சேன், ஆனா நீ சிதைச்சிட்ட. இதுக்காக நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மீண்டும் இந்த பழம் எனக்கு வந்து 12 வருடங்களுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அப்போ கிடைக்கும் போதுதான் உன்னோட பசி ஆறும். அது வரைக்கும் உனக்கு வந்து யானை ஏன்னா யானை பசி நோய் அப்படின்ற ஒரு பசிய, ஒரு சாபத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவாரு. மீண்டும் இன்னொன்னு சொல்லுவாரு, நீ வானத்துல பறந்து போற அந்த மந்திரத்தையும் மறுத்துருவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். அப்போ அந்த 12 வருடங்களும் வந்து ரொம்ப துன்பத்துல இருப்பா, சரிங்களா? அப்பதான் ஒரு நொடிக்கு முதல்லதான் அவ வந்து தன்னோட கணவன் கூட இன்பமா அவ வந்து நீராடிட்டு ஆடலாடிட்டு பாடல் பாடிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தா, சரிங்களா? கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, அவளோட அந்த இன்பம் எல்லாம் போயிடுச்சு, துன்பம் வந்துருச்சு. அப்ப அவளோட கணவன் வருவாரு, எங்க இவளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இவ சொல்லுவா இந்த மாதிரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மலையில இருக்கிற பழங்கள், கிழங்குகள், காய்கள் எல்லாத்தையும் நிறைய கொண்டு வந்து குவிப்பான் சாப்பிட சொல்லி. ஆனா எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் அவளுக்கு அந்த பசி போகவே இல்லை. அதாவது அந்த கடல்ல பாத்தீங்கன்னா குரங்கு கூட்டம் வந்து அந்த பாலம் அமைக்கிறதுக்காக குரங்கு கூட்டம் மலைகளை எடுத்துட்டு போய் அந்த கடல்ல போட்டா கடல் அப்படியே முழுங்கிருமாங்க, அந்த மலைகளை காணாம போயிருமா. அந்த மாதிரி இவளோட வயிற்றுல எவ்வளோ உணவை போட்டாலும் சரி, எவ்வளவு பழங்கள், எவ்வளவு கிழங்குகள் என்ன வந்து சாப்பிட்டாலும் அது அவளோட வயிற்றுல காணாம போயிருது, சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா 12 வருடங்கள் முடிந்து அந்த மணிமேகலையோட கையில அமுத சுரபி இருக்கும் இல்லைங்களா, அந்த அமுத சுரபியில இருந்து அந்த மணிமேகலை என்ன செய்வா, ஒரு கவலம் உணவை எடுத்து கொடுப்பா. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு அந்த பசி, அந்த நோய் வந்து போயிரும். அப்பதான் அவன் நினைப்பா, ஓ இப்பதான் 12 வருடங்கள் முடிந்து அந்த முனிவருக்கு வந்து அந்த பழம் கிடைச்சிருக்கும் போல, இன்னைக்குதான் அவரோட பசி போயிருக்கும் போல, அதனாலதான் நமக்கு இந்த நோய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா, சரிங்களா? அதாவது இன்பம் அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துல போயிடுச்சு. அவ செஞ்ச அந்த செயலால 12 வருடங்கள் துன்பத்தை அனுபவிச்சா, சரிங்களா? அதனால இன்பம் அப்படிங்கிறது உடனே போயிருங்க, துன்பமும் அப்படிதான். அதாவது தோன்றின மறையும், மறைந்துன்னு தோன்றும், சரிங்களா? இருள் வந்துச்சுன்னா வெளிச்சம் போயிரும், வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் போயிருங்க, சரிங்களா? அதனால அந்த மாதிரி இன்பம் வந்துச்சுனாலும் துன்பம் போயிரும், துன்பம் வந்துச்சுன்னா இன்பம் போயிருங்க. அதனால மனிதர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்க மற்றவர்களுக்கு எந்த துன்பத்தையும் தராம வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க இன்னொரு இது சொல்லலாம், என்ன அப்படின்னா, பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும், சரிங்களா? அதாவது பெரிய அளவுல வளர்ந்த அதுவும் சின்னதாயிரும், சின்னதா இருக்கிறது கண்டிப்பா வளரும். அதாவது சக்கரை மாதிரிங்க. ஒரு மனிதன் வந்து செல்வந்தனாக இருப்பதும் அதாவது வறுமையில இருப்பதும் பாத்தீங்க அப்படின்னாக்க நிலையானது கிடையாதுங்க. இது மாறிக்கிட்டே இருக்கும். சக்கரை மாதிரி மேல இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேல வருங்க, சரிங்களா? அதை வந்து கண்டிப்பா மனிதர்கள் வந்து தன்னோட மனசுல வச்சுக்கணும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க இன்னொரு விஷயம், உவப்பன வெறுக்கும், வெறுப்பன உவக்கும், சரிங்களா? உவத்தல் அப்படின்னா விரும்புதல்.
இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா சில பொருள்கள் மேல ரொம்ப நமக்கு விருப்பமா இருக்குங்க. சில பொருள்கள் மேல விருப்பமா இருக்கும். சில மனிதர்கள் மேல அவங்களோட அந்த பண்புகள் மேல ரொம்ப நமக்கு விருப்பமா இருக்கும். அவங்களோட நட்புல ரொம்ப விருப்பமா இருக்கும். சரிங்களா? இதுவே பாத்தீங்க அப்படின்னா, சில ஆண்டுகள், இல்ல சில நேரங்கள், சில மாதங்கள் இந்த மாரி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த விருப்பப்படக்கூடிய அந்த ஒரு பொருளோ அல்லது பண்போ அல்லது நட்போ என்ன ஆயிருங்க, வெறுப்பு வெறுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும். சரிங்களா? அது அது மனித வாழ்க்கையோட இயல்புங்க. அப்போ நினைப்போம், ஐயோ! இவ்வளவு விருப்பமா இருந்துச்சு, இவ்ளோ வெறுப்பு வருதே அப்படின்னு சொல்லிட்டு, போப்பா அப்படிங்கிற மாரி அந்த அந்த வெறுப்பு வரக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் அந்த மனித வாழ்க்கையில ஏற்படுங்க. அதே மாதிரி சில விஷயங்கள நம்ம ரொம்ப வெறுப்போங்க. அந்த பக்கமே போக்கூடாது. அத பார்க்கவே கூடாது. அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைப்போங்க. அது ஒரு காலகட்டத்துல நமக்கு வந்து ரொம்ப விரும் அ அ அதாவது விருப்பத்தை தரக்கூடியதாக, அதை நாம் விரும்பி ஏற்பதாக அந்த சூழ்நிலைகள் ஒரு மனித வாழ்க்கையில அமையும். சரிங்களா? அதனால எதையுமே வந்து இதுதான் அப்படின்னு இறுக்கமா அது மேல ஒரு பற்று வச்சுக்கிட்டு விடாம அப்படியே இருக்கிறத காட்டிலும், இதுதான் வந்து மனித வாழ்க்கையுடைய இந்த இயல்பு அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? மனிதர்கள் வந்து ஏத்துக்கணுங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது மறந்தன உணரும், உணர்ந்தன மறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மறதி அப்படிங்கிறது கண்டிப்பா மனிதர்களுக்கு வேணுங்க. அதாவது எத மறக்கணும் அப்படின்னாக்க, அந்த மற்ற மனிதர்கள் மேல இருக்கின்ற கோபம், அவர்கள் செய்த அந்த தவறுகள், அந்த அவமானங்கள், இதையெல்லாம் மறந்துடணுங்க. அப்பதான் அந்த உடல் அப்படிங்கிறது ஆரோக்கியமா இருக்கும். மனம் அப்படிங்கிறது ஆரோக்கியமா இருக்கும். அதாவது மனதிலே வைத்துக்கொண்டே இருக்கின்ற அந்த கோபங்கள் வந்து வஞ்சமா மாறி போயிருங்க. இந்த மனித வாழ்க்கையவே ரொம்ப அ அ என்ன பண்ணிரும், துன்பம் உடையதா மாத்திருங்க. அது வேண்டாம். சரிங்களா? அதனால அந்த மறதி அப்படிங்கிறது கண்டிப்பா அ வேணுங்க. சரிங்களா? அதே மாதிரி மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த கடமைகள், சரிங்களா? கடமைகள், நன்றி. நமக்கு செய்த அந்த உதவிகள திருப்பி செய்யணும். நமக்கு செய்த அந்த ஒரு நன்மைகள், இதை கண்டிப்பா நம்ம மறக்காம செய்யணுங்க. இத வந்து நம்ம மறக்கக் கூடாது. அம் அதாவது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மனித வாழ்க்கை அப்படிங்கிறது, அதாவது துன்பத்திலே கலந்த இன்பம் அப்படிதாங்க சொல்லணும். சரிங்களா? இன்பத்திலே கலந்த துன்பம் கிடையாதுங்க. துன்பத்திலே கலந்த இன்பம் அப்படிதாங்க சொல்லணும். சரிங்களா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்க, சூளாமணியில ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாங்க, அந்த ஒரு காடு இருக்குங்க. ஒரு காட்டுல பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு மனிதர் நடந்து போயிட்டு இருப்பார். அந்த காட்டு வழியில அந்த மனிதர் வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்போ நடந்து போகும்போது ஒரு யானைங்க, காட்டு யானை. அது வந்து துரத்த ஆரம்பிக்கும். அது அவர வந்து அடிக்கிறதுக்கு துரத்த ஆரம்பிக்கும். அப்ப வந்து ஓடிக்கிட்டே இருப்பாருங்க. சரின்ட்டு ரொம்ப தூரம் ஓடுவார். ரொம்ப தூரம் ஓடுவாரு. ஓடி, ஓடி, ஓடி களைச்சு போயிருவாரு. நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்துல வந்து ஒரு இது கிடைக்குங்க. ஒரு கிணறு மாரி ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துல வந்து அவர் என்ன பண்ணுவாரு, குதிச்சிருவாரு. சரிங்களா? குதிச்சுட்டுங்க, அ அப்பா! எப்படியோ நம்ம வந்து அந்த யானைகிட்ட இருந்து தப்பிச்சுட்டோம்ப்பா! அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த அவர் வந்து இது பண்ணுவார். அ என்ன பண்ணுவாருன்னா, அ பெருமூச்சு விடுவாருங்க. அப்பா! இனிமே நமக்கு துன்பம் கிடையாது. யானைகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைச்சிட்டு இருப்பாருங்க. அ அப்படி நினைச்சுட்டு அப்படியே தன்னோட பக்கத்துல இப்படி சுத்தி பார்ப்பாருங்க. பார்த்தாக்க அங்க வந்து பாம்பு நின்னுட்டு இருக்குங்க. சரிங்களா? பாம்பு வந்து அது அவர வந்து ஒரு கை பார்க்கறதுக்கு அந்த பாம்பு பார்த்துக்கிட்டு இருக்கும். ரெடியா நிக்கும். அப்ப வந்து அத பார்த்த உடனே இவருக்கு பயம் வந்துரும். பயம் வந்துட்டு, சரி இங்க இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுங்க, அந்த யானை துரத்திட்டு வந்துச்சு இல்லைங்களா? அது வந்து மேல அந்த பள்ளத்துக்கு மேல அந்த கிணறு மாரி இருக்கு இல்லைங்களா? அந்த பள்ளத்துக்கு மேல வந்து எட்டி பார்க்குங்க. இப்படி எட்டி பார்க்கும். அப்போ
அப்போ இந்த இந்த மனிதர் வந்து நினைச்சு பார்ப்பாரு என்ன அப்படின்னாக்க, ஐயோ இங்க பாம்பு இருக்கு, அங்க மேல யானை இருக்கு, நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சுவர் இருக்கு இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு வேர் வந்திருக்கும். அந்த வேரை பிடிச்சுக்கிட்டுங்க ஒரு பாதையில போய் நின்னுருவாரு. பாதையில பிடிச்சுக்கிட்டு அப்படியே நிப்பாருங்க அங்க. சரிங்களா? நிப்பாருன்னா பேலன்ஸ் பண்ணி நிக்கிறாருங்க. அப்படி நிக்கிறப்போ அப்போ மேல நீ வரியா வா, உன்னை வந்து அடிக்கிறேன் அப்படின்னு யானை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாம்பு வந்து நீ கீழே வந்தானா உன்னை அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு பாம்பு இங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த மனிதர் வந்து அந்த வேரை பிடிச்சிட்டு எப்படி பார்க்கும்போதுங்க பக்கத்துல ஒரு தேன் இருக்குங்க, தேனடை. சரிங்களா? அப்ப அதை பார்த்த உடனே அந்த மனிதருக்கு வந்து இன்பம் வந்துரும். அப்பா இதை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில அந்த வேரை பிடிச்சிக்கிட்டுங்க அந்த தேனை வந்து எடுத்து சாப்பிடுவார். சரிங்களா? அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறதுங்க மேலையும் துன்பம் இருக்குங்க, கீழையும் துன்பம் இருக்கு. நடுவுல அந்த தேன் கிடைக்குது, அந்த இன்பத்தை அந்த மனிதர் வந்து அனுபவிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காருங்க இன்பமா. அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது துன்பத்திலே கலந்த இன்பம் தானே தவிர, அதனால நம்ம மற்றவர்களுக்கு தேவையான பொருள்களை நம்ம எடுத்துக்கவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா? அதனால மனித வாழ்க்கை அப்படிங்கிறது துன்பத்திலே கலந்த இன்பம் தாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணுங்க. என்ன அப்படின்னாக்க, மனிதர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ஐம்புலன்களால ஏற்படுகின்ற அந்த உணர்வால ஏற்படுகின்ற அது வந்து அளவுக்கு மீறி போகும்போது தாங்க தனக்கும் தன்னை சார்ந்தவருக்கோ வந்து ஒரு துன்பத்தை கொடுத்துறதுங்க. சரிங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க இப்போ ஐம்புலன்கள் அப்படின்றப்போ இப்போ விட்டில் பூச்சி பார்த்திருப்பீங்க. அந்த விட்டில் பூச்சி பாத்தீங்கன்னா அதனோட கண்ணுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பலம் ஜாஸ்திங்க. சரிங்களா? அந்த பலம் ஜாஸ்தி. அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னாக்க விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு பாருங்க. விளக்கு எரியுது அப்படின்னாக்க அந்த அதனோட கண்ணுல அந்த சுடரை வந்து அந்த வெளிச்சத்தை அதுக்கு பக்கத்துல போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைங்க. இப்ப நம்மளால கூட லைட்ட பக்கத்துல வச்சு பார்க்க முடியாதுங்க. ஆனா அதனோட கண்ணுக்கு அவ்வளவு ஒரு ஆற்றல் அதிகங்க. எதுக்கு? விட்டில் பூச்சி. சரிங்களா? அது என்ன செய்யும்னா இன்னும் அந்த வெளிச்சத்தை போய் இன்னும் பக்கத்துல பார்க்கலாம், இன்னும் பக்கத்துல பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கு ரொம்ப இன்பங்க. அதுக்கு பக்கத்துல பாக்குறதுக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். அதனால அது என்ன செய்யும் அப்படின்னாக்க இன்னும் பக்கத்துல பக்கத்துல பக்கத்துலன்னு போயிட்டுங்க அந்த சுடர்ல போய் விழுந்துருங்க. சுடர்ல விழுந்தா என்னங்க ஆகும்? அது இறந்துருச்சுங்க. சரிங்களா? ஆக விட்டில் பூச்சியோட கண்ணுக்கு அந்த பலம் அதிகங்க, ஆற்றல் அதிகம். ஆனா அதுக்கு ஒரு அளவோட வைக்காம என்ன ஆயிடுச்சுங்க, இன்னும் போயிட்டு என்ன ஆயிடுச்சு, அதுல போய் விழுந்துருச்சுங்க. சரிங்களா? அப்ப அதனோட கண்ணால அளவோட பயன்படுத்தாம இருக்கிறதுனால அதனோட கண்ணோட அந்த ஆற்றல் வந்து அதுக்கு ஆபத்தை கொடுத்துருச்சு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசுனம் அப்படின்னு ஒரு பறவை இனங்க. சரிங்களா? அசுனம் அப்படின்னு ஒரு பறவை இனம். அதுக்கு பாத்தீங்கன்னா காதுக்கு வந்து ரொம்ப ஆற்றல் அதிகங்க. அந்த காதுல பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப இசைய கேட்கணும்னு ரொம்ப ஆர்வம் அதிகங்க. சரிங்களா? இப்போ அந்த அசுனம் அப்படின்ற பறவைய பிடிக்கணும் அப்படின்னா அந்த வேடர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க காட்டுல போயிட்டுங்க புல்லாங்குழல் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வாசிச்சுக்கிட்டே போவாங்க. அப்போ அந்த புல்லாங்குழல் இசைய கேட்கணும், பக்கத்துல போய் கேட்கணும்னு அந்த பறவை என்ன செய்யும், எங்க பறந்துட்டு இருந்தாலுமே அது அந்த இசை எங்க வருது அப்படின்னு தேடிட்டு வருங்க. தேடிட்டு வந்து அந்த அந்த வேடன் அந்த புல்லாங்குழல் மீட்டிட்டே வர இல்லைங்களா, அவங்களுக்கு பக்கத்துல வருங்க. சரிங்களா? அப்போ அந்த வேடர்கள் அந்த ஒரு வேடன் வந்து புல்லாங்குழல மீட்டிட்டே வருவாங்க. இன்னும் சில வேடர்கள் என்ன செய்வாங்கன்னா அங்க காட்டுல வந்து காய்ந்து போன அந்த சருகுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சருகுகளை வந்து ஒரு இடத்துல வெட்டி ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டுருவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த புல்லாங்குழல் மீட்டுகின்ற அந்த வேடன் புல்லாங்குழல் மீட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த அசினமான்ற பறவை வந்து அந்த வேடனோட தலைக்கு மேலேயே சுத்திட்டு இருக்குங்க. சரிங்களா? கீழே இருக்கிற அத்தனை வேடர்கள் இருக்காங்க, அது அதனோட கண்ணுக்கு தெரியாது.
அதுக்கு இன்னும் பக்கத்துல போய் இசைய கேட்கணும், இன்னும் பக்கத்துலன்னு அந்த வேடனோட தலைக்கு மேலேயே சுத்துங்க. அப்போ அந்த மற்ற வேடர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பறை இருக்கு பாத்தீங்களா, அந்த இசைக்கருவி பறை. அப்போ அந்த புல்லாங்குழல இசைக்கிறத விட்டுட்டு, அந்த பறைய எடுத்து தாறுமாறு அடிப்பாங்கங்க. அப்படி அடிக்கிறப்போ, அந்த பறவை என்ன செய்யும், அதுக்கு ஒரு குழப்பம் வந்து அந்த 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 இசை நல்லா வந்துச்சுன்னா கேட்கலாம். ஆனா இது என்னடா இப்படி அப்படின்னு சொல்லும்போது, அந்த பறவை தலைக்கு மேல சுத்துறதுங்க. அப்படியே மயங்குங்க அது. சரிங்களா? அப்போ இந்த வேடர்கள் என்ன செய்வாங்க, அந்த காய்ந்து போன சருகுகள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நெருப்பு வச்சுருவாங்கங்க. அப்போ அது மேல இருந்து அப்படியே அந்த நெருப்புல விழுந்து, அந்த வேடர்களுக்கு உணவாயிருங்க. சரிங்களா? இப்போ அதனோட காதுக்கு வந்து ரொம்ப ஆற்றல் அதிகங்க. ஆனா, அது அளவில்லாம இன்னும் பக்கத்துல போய் கேட்கணும்ன்ற அந்த ஒரு ஆசையில, அந்த அதாவது கட்டுப்பாடே போடாம அந்த ஆசையில போய் இது பண்ணதுனால, அதனோட காதால அதுக்கு அழிவு வந்துருச்சுங்க. எதுக்கு? அசினமா அப்படின்ற பறவைக்குங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மீன் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? மீன் வந்து தூண்டில் போட்டு இது பண்ணுவாங்க. இந்த மேல இருக்கிற அந்த தூண்டில் அதுக்கு தெரியாதுங்க. ஆனா, அதுல இருக்கிற உணவு மட்டும் தான் தெரியும். அப்போ அந்த உணவு போய் அது பிடிக்கும்போது என்ன செய்யுங்க? தூண்டில்ல மாட்டிரும். மனிதர்களுக்கு அது உணவாயிரும். சரிங்களா? இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டு இருக்கு பார்த்தீங்களா? வண்டுக்கு வந்து அந்த வாசனைய நுகரணும்னு ரொம்ப ஆசைங்க. அதனோட மூக்குக்கு வந்து அவ்ளோ ஒரு ஆற்றலுங்க. அப்ப அது என்ன செய்யுங்க, இப்போ நம்ம மாம்பழத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அது உள்ள போன அந்த சுவடே இருக்காதுங்க. ஆனா உள்ள வண்டு இருக்கும். அது எப்படின்னா, அது பூவா இருக்கும்போதே அதனோட வாசனையில மயங்கிங்க, அந்த வண்டு அப்படியே இருக்கும். அதிலேயே படுத்து தூங்கிரும். அப்படியே அந்த வாசனையிலேயே மயங்கி போயிருங்க. அதாவது வண்டு பார்த்தீங்கன்னாங்க, பெரிய மூங்கில கூட துளை போட்டு வந்துருங்க. சரிங்களா? ஆனா, இந்த வாசனையில மயங்குன இந்த வண்டு என்ன செய்யும்? எங்கேயோ துளை போட்டு வரணும்லாம் நினைக்காதுங்க. அந்த வாசனையிலேயே மயங்கி போயி அப்படியே படுத்துருங்க. அப்போ அது படுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த பழம் வந்து அந்த பூ வந்து பிஞ்சாயி, அது காயாயி, காய் கனியாயி அதுக்கப்புறமும் கூட எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க உள்ள வண்டு அது வந்து இறந்து போயிருக்குங்க. ஆக அதனோட மூக்கால, அந்த வாசனையால அது இதா இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அ அ அ யானை யானை சொல்லலாங்க. அந்த யானை பார்த்தீங்கன்னா, மெய்யுணர்வு அதிகங்க. சரிங்களா? இன்னொரு யானைய பிடிக்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பெண் யானை என்ன செய்வாங்க, காட்டுல போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டுங்க, அதுக்கு சுத்தியும் வந்து ஒரு பள்ளத்த தோண்டிட்டு, அந்த பள்ளம் தெரியாம அந்த மரக்கிளைகள உடைச்சு போட்டுருவாங்க. அப்ப உடைச்சு போட்டு அந்த பெண் யானைய கொண்டு போய் அந்த திட்டுல வந்து நிறுத்தி வச்சிருவாங்க. அப்ப அது கத்த ஆரம்பிச்சிருங்க. அப்போ மலையில இருக்கிற அந்த ஆண் யானை என்ன செய்யும்? அந்த பெண் யானைய சேரணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல வருங்க. அந்த மெய்யுணர்வுல வரும். அப்போ அதுக்கு வெட்டி வச்சிருக்கின்ற அந்த பள்ளம் அதுக்கு தெரியாதுங்க. அப்ப வந்து அது அந்த பள்ளத்துல விழுந்து என்ன ஆயிருங்க? மனிதர்கள் கிட்ட அடிமையா போயிருங்க. சரிங்களா? அவ்ளோ பெரிய உடலை கொண்ட அந்த யானை என்ன செஞ்சிரும் அப்படின்னாக்க, அந்த பள்ளத்துல விழுந்து இதாயிருங்க. அ ஆக விட்டில் பூச்சிக்கு அதனோட கண்ணால ஆபத்துங்க. அசினமா பறவைக்கு காத சொல்லுறோம். அதே மாரி வண்டுக்கு பார்த்தீங்கன்னா, மூக்கால ஆபத்து. மீனுக்கு பார்த்தீங்கன்னா, அதனோட வாயே ஆபத்தை கொடுத்துரும். யானைக்கு வந்து அந்த மெய்யுணர்வு சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு அந்த புலனால தாங்க ஆபத்து. ஆனா மனிதர்களுக்கு 5 புலன்களாலயும் ஆபத்துங்க. அதனால அந்த ஐம்புலன்களால வரக்கூடிய அந்த ஆசைகள வந்து ஒரு கட்டுப்பாட்டுல வச்சு வாழ்ந்தோம் அப்படின்னாக்க, மற்றவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லாம, தனக்கும் எந்த துன்பமும் இல்லாம வாழலாம் அப்படின்றது தாங்க இது. இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ம் அ அதனால நேரம் ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த ஆ அதாவது உலகம் அமைதியா இருக்கணும் அப்படின்னாக்க, ஒவ்வொரு மனிதனும் வந்து மற்ற அ உயிர்களுக்கு கிடைக்கின்ற அந்த பொருள்கள ஒரே இடத்துல குவிக்காம, மற்றவர்களுக்கு சேரணுங்க. அதாவது தேவைக்கு அதிகமா ஒரு பொருள் இருந்தாலுமே, அது மற்றவர்களுடையது, தன்னது இல்ல அப்படிங்கிறது அ நான் சொல்லக்கூடிய கருத்துங்க. அதே மாதிரி ஐயா நேரமாகி விட்டது என்று நினைக்கின்றேன்.
ஆமாமா. நீங்க நல்ல நல்ல செய்திகள் சொல்லிட்டு வர்றீங்க. ரொம்ப புதிய புதிய செய்திகள் இருக்கிறது. நீங்க அப்படியே நிறைவு கருத்தாக நீங்க விடுபட்ட செய்திகள் தான் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆ, நன்றிம்மா. ஆ. ஆம், அதனால பாத்தீங்க அப்படின்னாக்க, சொல்றதுக்கு நெறைய இருக்குங்க. சொல்றதுக்கு நெறைய இருக்கு. ஆனா மணித்துளிகள் குறைவாக இருக்கிறதுனால, அ இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது. அது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, அதாவது மற்ற அ இப்போ முன்னோர்கள் சொல்லக்கூடிய அந்த நன்னெறிகள இந்த காலகட்டத்துல சட்டங்களா போட்டு, நம்ம இப்படி செஞ்சா உனக்கு இந்த மாதிரி தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சுங்க. அதுதானே தவிர, எல்லாமே நல்ல நெறிகள் தான். அ அதாவது இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இன்றைய காலகட்டத்துல இப்ப எங்க தாத்தாலாம் நெறைய ஆயுள்களோட வாழ்ந்தாங்கங்க. அதாவது 100 வருடங்கள் பக்கமா வாழ்ந்திருக்காங்க. 90 வருடங்கள், 95 வருடங்கள் சொல்றோம். ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்க, நமக்கு ஆயுட்காலம் குறைவு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னாக்க, மனதால நல்ல நெறியோட மற்றவர்களுக்கு நல்லதே செஞ்சு மனநிறைவோட வாழணுங்க. சரிங்களா? அப்படி வாழ்ந்தா மட்டும் தான் அந்த உடலும் எப்படி இருக்கும்னா, ஆரோக்கியமா இருக்கும். இந்த உடல் பெற்றோர்களால நமக்கு கிடைச்சது. அத நம்ம கஷ்டப்படுத்தி, அத நம்ம துன்பப்படுத்தி, அதுக்கு நோய் வர மாரி பண்ணாம, நல்லா வாழணும். நல்ல நெறிகளோட எல்லா மனிதர்களும் வாழணும். இங்க அதாவது ஜனனம் எடுக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் எல்லா பொருளும் சொந்தமானதுங்க. அதனால அத ஒரு இடத்துல குவிக்காம, மற்றவர்களுக்கும் கொடுத்து வாழணும் அப்படிங்கிறது என்னோட என்னோட கருத்து. அதனால இந்த இந்த வலைதளத்துல பேசுறதுக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை இவ்வளவு நேரம் கவனமா கேட்டதுக்கும், அதாவது உயிர் போன்ற மணித்துளிகள் சரிங்களா? உயிர் போனா வராது, மணித்துளிகளும் போனா வராதுங்க. அந்த மணித்துளிகளை செலவழித்து நீங்க கவனித்ததற்காக இந்த வலைதளத்தில் இணைந்துள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரிக்கு சிறப்பு நன்றி. உலக அமைதியில நன்னெறி கல்வியின் பங்கென்ற மிக முக்கியமான ஒரு தலைப்புல இலக்கிய வழி, கதை வழி, கருத்து வழி, தேவை மிகுதினா என்ன, அந்த தேவை மிகுதி யாருடையது, நிலையாமை என்றால் என்ன, இந்த செல்வம் என்கிற மாடு படும் பாடு எந்த நிலையில் இருக்கிறது, ஏழை யார், மனித உடல் எப்படி ஆடை போன்று இருக்கிறது, அதை நாம் எந்த நிலையில் உணர வேண்டும், இறந்தன பிறக்கும் பிறந்தன இறக்கும் என்ற நிலையாமை தத்துவம் எல்லாம் சொல்லி அந்த வலிமை வாழ்விலிருந்து பலவீனம் எப்படி அடைகிறது, அந்த பலவீன வாழ்வை வலிமையாக்குவதற்கான விடயங்களை நீங்கள் கூறி, எதிர்பாராதது எதிர்பாருங்கள் என்ற மாதிரி அந்த நிகழ்வில் இருங்கள் என்ற ஒரு நிலை, அந்த மாணவர்களுக்கான நன்மை பாராட்டுதல், நன்றி பாராட்டுதல், கடமையாற்றுதல், போதும் என்ற நிலை உணர்தல், முரணறிதல், துன்பம் துன்பம் ஏற்பட்டால் அந்த நிலையிலிருந்து களையும் ஒரு நிலை, நிலையாமை, பகுத்து கொடுத்தல், தேவை அறிதல், விருப்பம் அறிதல், அந்த மாறும் தத்துவம், பற்று விடுதல், இயல்பு அறிதல் மாதிரியான நன்னறி கூறுகளை கதையோடு பாட்டோடு இலக்கிய வழியில அந்த உலக அமைதியை பொருத்தி சிறப்பான ஒரு உரை வழங்கி இருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்திற்கு சிறப்பு நன்றி. உங்களுடைய கல்வி நிர்வாகத்திற்கும் முதல்வருக்கும் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்து பயணிக்கலாம். மிக்க நன்றி. நன்றிமா. இது அடுத்த உரையாளருக்கான நேரமாக இருக்கிறது. அடுத்த தலைப்பு உலக அமைதியில் குழந்தை மைய கல்வி, அதை தொடர்ந்து உற்று நோக்கல் கல்வி. உலக அமைதியில் குழந்தை மைய கல்வி மிக முக்கியமான தலைப்பு. அதை பற்றி பேசுவதற்காக பேராசிரியர் வி சரளா அவர்கள் பெங்களூர்ல இருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பணி ஆகச் சிறந்த பணி, மிகப்பெரிய பணி நிலையில, மாணவ பணியில, சமுதாய பணியில, குழந்தைகளோடு தம் நேரத்தை, இலக்கியத்தோடு தம் நேரத்தை, சமூகத்தோடு தம் நேரத்தை கரைத்திருக்கிறாங்க. இணைய வழியிலும் நேரடியுமாக மிகப்பெரிய ஒரு சாதனை பெண்மணியாக